சிதம்பரம் பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனையில் ஈடுபட்ட 2 கடைகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள டி. நெடுஞ்சேரி கடைவீதியில் அருண் பாண்டியன் மற்றும் நூர் பாஷா இருவரும் அதே பகுதியில் பெட்டிக்கடை வைத்து நடத்தி வருகின்றனர். அரசால் தடை செய்யப்பட்டுள்ள குட்கா, பான் மசாலா உள்ளிட்டவை விற்பனை செய்வதாக புத்தூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் வருகிறது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இணைந்து சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு சோதனை செய்யும் பொழுது 2 கடையிலும் ஹான்ஸ் இருந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்த கடையை உணவு பாதுகாப்புத்துறை நல்லத்தம்பி தலைமையிலான அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் ஹான்ஸ் விற்பனை செய்த குற்றத்திற்காக புத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட உள்ளனர். மேலும் தலைமறைவான நூர் பாஷாவை போலீசார் தேடி வருகின்றனர். இதுபோன்ற காட்டு மன்னார் கோயில் கச்சேரி தெருவில் சுகுமார் என்பவர் பெட்டிக்கடை நடத்தி வந்தார். அவரை தனிப்படை போலீசார் ஹான்ஸ் விற்கச் சொல்லி கட்டாயப்படுத்தியதாக தெரிகிறது. சுகுமாரிடம் இருந்து மாதம் கையுண்டு பெற்றுக்கொண்டு வந்த நிலையில் திடீரென உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த கடையில் சோதனை செய்யும் பொழுது கட்டுக்கட்டாக ஹான்ஸ் பாக்கெட் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டனர். சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், காட்டுமன்னார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் காவலர்கள் கையுண்டும் பெற்றுக்கொண்டு அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்ய சொல்லி அவர்களிடமிருந்து மாதம் கையூட்டும் பெறுவதும் வாடிக்கையாக உள்ளதாக கூறுகின்றனர். மேலும் ஹான்ஸ் விற்பனையில் ஈடுபடும் நபர் மீது வழக்கு பதிவு செய்தால் போலீசார் காவல் நிலையத்தில் பணிபுரியும் மேல் அதிகாரிகளை வழக்கு பதிவு செய்யக்கூடாது என அவர்களிடம் வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது.